குரு பகவான் முதல் பார்வையா 3வது வீட்டை பார்க்கறதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். ஏன்னா ஒரு தைரியஸ்தானம் தான் 3வது வீடு. இதுக்கு முன்னாடிலாம் அந்த கேது இருக்கும் பொழுதுலாம் அவங்க உடஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. இப்பெல்லாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு. ஆமா, இப்ப அந்த மாதிரின்றது கூட பலவீனமா சொல்ல முடியும். ஆனா இப்ப வரக்கூடிய அந்த குரு அதிசார பெயர்ச்சி உச்சம் பெற்ற குரு 3வது இடத்தை பார்த்துச்சுன்னா ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க. ஒரு புதிய முயற்சிகள்லாம் துணிச்சலோடு செயல்படுத்துவார்கள். கன்னிராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் ஜெயிக்கிற பக்குவம் உண்டு. ஆனால் லாஸ்ட் 1.5 வருஷம் பயம்தான் அதிகமாக இருந்தது. இதை வச்சா எப்படி போயிடுமோ, அதை தொட்டா எப்படி போயிடுமோ, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நஷ்டமாயிடுமோ, அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் வரக்கூடிய காலகட்டம் வெற்றிக்குரிய காலகட்டம். இந்த அடுத்த நான் சொன்ன அந்த 3 மாதமே இந்த 71 நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த அதிசார குரு இருக்கக்கூடிய காலம்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால புதிய முயற்சிகளை தானாகவே கடவுள் எடுக்க வைப்பார். தயங்கி நின்றவங்கலாம் முன்னாடி வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு போதும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அந்த பீரியட் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். 2வது 4ஆம் அதிபதி உச்சம் அடைகிறதுன்றது ஒரு பெரிய ஸ்பெஷல் அவங்களுக்கு. இந்த பீரியட்ல மண் வாங்குவாங்க நிறைய பேர், வீடு கட்டுறதுக்குரிய அமைப்புகள் இருக்கு, வண்டி வாகனம் நிறைய பேர் வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு, சுய தொழில் பண்ணணும்னு நினைச்சு ரொம்ப நாளா பெண்டிங்ல வச்சிருந்தவங்கலாம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள்லாம் நடக்கும்.